முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 8 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் மருந்து இறக்குமதி சம்பவம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் விநியோக பிரிவின் முன்னாள் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் துசித சுதர்சன என்பவரே இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மஹரகம பகுதியிலுள்ள வடிகால் ஒன்றில் கடவுச்சீட்டுகள் அடங்கிய பையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பையில் 180 கடவுச்சீட்டுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அந்த பையில் மஹரகமவில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட 180 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் சுமார் 26 கோடி ரூபாவை மோசடி செய்துவிட்டு தற்போது தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் என்னை எதிர்த்து போட்டியிட்டாலும் எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் என் பக்கம் நிற்கும் போது வேட்பாளர்களைக் கண்டு நான் அஞ்ச மாட்டேன். சகல வேட்பாளர்களுடன் பகிரங்க விவாதம் நடத்தவும் நான் தயார். அதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் பெருவாரியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். மேலும் நான் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை, கொலைகளை செய்யவில்லை. எப்போதும் மக்களுக்காகவும் நீதிக்காகவுமே குரல் கொடுத்து வருகின்றேன் என தெரிவித்துள்ளார். வெளிநாட்டவர்கள் எமது நாட்டிற்கு வரும்போது 30 நாள் விசா அனுமதிக்காக அறவிடப்பட்ட $50 கட்டணத்தை மாற்றமின்றி தொடர்ந்து பேணுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா ஆகிய 7 நாடுகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட இலவச விசா சேவையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் இன்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டவர் ஒருவர் நாட்டிற்குள் நுழையும் போது அதற்கான விசா விநியோகிக்கும் முழு பொறுப்பையும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ஏற்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. அம்பாறையில் உள்ள வீடொன்றில் வைத்து ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். மற்றொரு பெண் காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேரதுராவ பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் மகனுடன் ஏற்பட்ட பழைய தகராறு காரணமாக சிலர் வீட்டிற்கு வந்து தாக்கியுள்ளனர். அப்போது தந்தை குறுக்கிட்டு மகனை காப்பாற்ற முயற்சித்த நிலையில் அவரையும் சந்தேக நபர்கள் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை உகன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.